இதுதான் இந்த காரினுடைய கீழேயும் டாட்சனுடைய லோகோவை நல்லா ப்ராமினெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பழைய கீ, இதில் அந்த லோகோ ஃபேட் ஆயிருக்கு. இது வந்து பீரோவில் வச்சிருந்த புது கீன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச் ஒன்று வந்துருது, டோர் ஹேண்டில், அந்த டோர் இழுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில், அண்ட் டோர் லாக் பண்ணுறது, ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ஃப்ரண்ட் டோர் பேட்ஸில் மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஹெட்லைட் லெவலருக்கான அந்த ரோலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பனர் அடியில் இந்த இடத்துல ஃபுல் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னிஷனுக்கு கீ போடுற இடம். அண்ட் இந்த இடத்துல ஒரு கபி ஹோல், ஒரு பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு கபி ஹோல் இருக்கு, ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அது போக இந்த இடத்துலயும் ஒரு குட்டி ஹோல்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கார்ல உள்ள ஏறின உடனே வர்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்கான ஒரு கார்ல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபீல் ஆகுது. பட் தட்ஸ் ஓகே. இந்த பிரைஸுக்கு என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வேற எந்த கார்லயும் பார்க்க முடியாத ஒரு ஃபீச்சர், ஈவன் பைக்ஸ்ல கூட இப்பெல்லாம் அதை எடுத்துட்டாங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல்ல உங்களுக்கு தெரியுதா 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த முள்ளு வரும்போது நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர் இது வரைக்கும் தான், 20 வரைக்கும் தான். 20ல் நீங்கள் செகண்ட் கியர் மாற்றணும். அதே மாதிரி 40க்கு முன்னாடியே வந்து 35ல் நீங்கள் தேர்ட் கியர் மாற்றணும். 45ல் நீங்கள் ஃபோர்த் கியர் மாற்றணும். 50, 55ல் நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியர் மாற்றணும் அப்படின்ற அந்த மென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கியர் ஷிஃப்ட் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஜினுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே. ஸோ இப்போ கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா டெல்டெயில் லைட்ஸ் எல்லாமே எரியுது. நீங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஜிட்டலில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஆனால் அது போக இந்த எம்ஐடி ஸ்க்ரீனை டாகல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ 75,000 ஓடும். ஒரு ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது 15.5 கொடுக்குது. அண்ட் ஃபியூல் லோவாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் 2018ல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து இந்த டிஜிட்டல் டாக்கோமீட்டர் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வெட்டியா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு நார்மலா அனலாக்ல ஒரு டாக்கோமீட்டர் போட்டாங்க. இதெல்லாம் முதல்லயே வந்திருக்கணும். அதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். அண்ட் இந்த சென்டர் கன்சோல்ல ஒரு பிளாக் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. இதனுடைய டெக்ஸ்சர் வேற, இதனுடைய டெக்ஸ்சர் அப்படிங்கிறது வேற. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ஷேப்ல. அந்த ஏசி வென்ட்ஸ்ன்றதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஏசி வென்ட்டையும். சென்டர்ல இங்க ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து என்ன ஒரு மல்டிமீடியா அப்படின்னு சொல்ல முடியல, ஸ்கிரீன் அப்படிங்கிறது எங்கன்னே தெரியல. ஆனா இதுல வந்து ஒரு ஆக்ஸும் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. பட் யூஎஸ்பி வந்து சார்ஜிங் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜருக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து பாட்டு போட்டு இந்த ஆக்ஸ்ல கொடுத்து இந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது கீழே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் நார்மல் ரோலர் டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே இங்க 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த கியர் ஸ்டிக்கையும் இந்த டேஷ்போர்டோடவே அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணி எம்பெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சென்ட்ரல் அதுக்குன்னுலாம் வேலை எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த சீட்டு வந்து ஃபுல்லா ஒரு 3 பேசஞ்சர் உட்கார்ற மாதிரியான ஒரு சீட் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஒரு குழந்தைய வேணா நம்ம அகாமடேட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கால் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக இந்த கியர் ஸ்டிக்கை வந்து இந்த டேஷ்போர்டோடவே ஒட்டிட்டாங்க. அண்ட் இது என்ன தெரியுமா, இதை யாராவது பார்த்துருக்கீங்களா? 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய சுமோ குவாலிஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் பிரேக் போடணும்னா ஜஸ்ட் இதை வந்து பிடிச்சி இழுத்தா போதும். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி இறக்கணும் அப்படின்னா உள்ள போயிடும். ஸோ இது வந்து பழைய சுமோ குவாலிஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நார்மலாக கன்வென்ஷனல் டைப்ல இந்த இடத்துல இழுக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லா கார்ஸ்லையும். பட் இவங்க 2014ல் இதை வச்சு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. பட் 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நார்மலாக புல் பண்ற மாதிரியான ஒரு ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன் கூட அவங்க கொடுத்துருந்தாங்க, ஒரு டச் ஸ்கிரீன் 2018ல். ஸோ அதெல்லாமே 2014லேயே வச்சு கொடுத்துருக்கணும். அப்பதான் வந்து இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்திருக்கும் மக்கள் கிட்ட. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீச்சர் ஒன்று சொல்றேன். அந்த பாருங்க, இந்த க்ளவ் பாக்ஸ் இதுக்கு மூடியே கிடையாது. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது இது ஓப்பன் க்ளவ் பாக்ஸ்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல தான் இதுக்கு ஒரு மூடியும் போட்டாங்க. ஸோ ஒரு மூடி போடுறதுக்கே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வேணும் அப்படின்னு டாட்சன் எதிர்பார்த்தாங்கன்றது கண்டிப்பா வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் டேஷ்போர்ட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸை சுத்தி சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங்கா கொடுத்துருக்காங்க. டாட்சனுடைய லோகோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் டச்சா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். டாட்சனுடைய லோகோ, இது ஹார்ன் அண்ட் ஏர் பேக் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கல. 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல தான் ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு உணர்றது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு குட்டி வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டீரிங்ல ஃபீல் ஆகுது. பட் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, அதோடவே இந்த வெஹிக்கிளோட வாழலாம், ஒன்றும் தப்பு இல்ல. அண்ட் as usual ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸும் ரைட் சைடுல உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டீரிங். ஸோ பவர் ஸ்டீரிங்ன்றது கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். பவர் ஸ்டீரிங்கும் ஏசியும் இருந்தா ஆக்சுவலா எனக்கு போதும். அண்ட் மேல ஒரு கேபின் லைட்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட்
இந்த வைசர்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 வைசர்லயுமே எந்த மிரருமே காணோம். ஸோ டாட்சனுடைய மெயின்டெனன்ஸ் புக்லெட் இது. நல்ல ஒரு சன்னி டேங்க இன்னைக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா ஷர்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு வேர்வையில. பட் இப்போதான் கார் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டிருக்கேன். ஏசி கூலிங் ஓகே. இந்த கார்னுடைய இன்ஜினுக்கு இந்த கார்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏசி கூலிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக தான் வருது. ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓரளவுக்கு நல்லாவே கூலிங் ஆயிடுச்சு.